சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க புஷ்பாவுடைய மாமியார், அதாவது ரவியுடைய அம்மா இல்லைங்களா? உங்க மகனுடைய, அதாவது ரவி நம்ம இப்ப சொல்ற உங்க மகனுடைய உண்மையான முழு பெயர் என்ன? முழு பேர் ரவி. ரவி. வெறும் ரவி மட்டும்தான். எப்படி வாழ்ந்தாங்க ரெண்டு பேரும், ரவியும் புஷ்பாவும்? ஏன்னா முதல்ல நீங்க ஏத்துக்கல, அதுக்கு பிறகு ஏத்துக்கிட்டீங்களா? அதுக்கு பிறகு ஏத்துக்கிட்டு சரிங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி. வந்த உடனே நானே போய் அழைச்சிட்டு வந்துட்டேன். சரி சரி. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீ என்ன நீங்களே போய் அழைச்சிட்டு? நாங்களே அழைச்சிட்டு ஒண்ணு அவன் இஷ்டப்பிரகாரம் கல்யாணம் முடிஞ்சது. சரி சரி, அவன் தானே வாழ போறான் நல்லபடியா அப்படின்னு நான் கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. சரி சரிங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு ஒரே மகனா உங்களுக்கு? ஒரே மகன் ஒரே மகள். சரி. அடிப்படையில உங்க பையன் ரவி எப்படிப்பட்டவரு? எப்படி நல்லதா நல்லா இருந்தாரு. ஆட்டோ ஓட்டுவாரு, நேரத்துக்கு வீட்டுக்கு வருவாரு, சாப்பிடுவாரு. கெட்ட பழக்கம் எல்லாம் கிடையாது? எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாரு. சரி. கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்றது ஒரு பெரிய குற்றம் இல்ல? ஆமா. நல்லா சொல்றாங்க. ஒரு 3 வருஷம் நல்லா வாழ்ந்து 3 வருஷம் நல்லா வாழ்ந்தாரு. நல்லா. அதுக்கப்புறம் அந்த பொண்ண எப்போ பார்த்தாரோ அப்பவே கொஞ்சம் எந்த பொண்ணு? ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்குன்னு. அந்த உங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 3 பொண்ணு லவ் பண்ணிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் பொண்ணு புனிதா, செகண்ட் தெரியல 2 பேர், அதுக்கப்புறம் 2 பேரு. இவங்க யாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமாமா ஏன் புனிதான்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணாரு? ஏன் அதை கல்யாணம் பண்ணல? அது அவங்க அந்த பொண்ணோட வீட்டுல ஒத்துக்கலன்னுட்டு நாங்க வேணான்ட்டு விட்டுட்டோம். புனிதாவுடைய உறவு உங்களுக்கு தெரியும்? தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியும், சொல்லிருக்காரு. ஏற்கனவே கல்யாணம் கூட சொல்லிட்டாரு. ஆமா, லவ் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு 6 வயசுல 5 வயசுல ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப உங்க கணவர் இப்ப திரும்பவும் புனிதா கூட பழக ஆரம்பிச்சு? புனிதாவோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த கஷ்டம் எல்லாம் இந்த பையன்கிட்ட சந்திச்சு 2 பேர் சந்திச்சு எல்லாம் சொல்லிருக்கிறாங்க. சரி, உண்மை இந்த மாதிரி என்ன பிரிஞ்சுட்டாரு, நீ என்ன எனக்கு வாழ்க்கை கூட்டன்னு என்னன்னா ரொம்ப மனசை மாத்திடுச்சு. என்னதான் இருந்தாலும் முதல் காதல் அது மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்திருக்கு. ஆமா, அத அந்த பொண்ணு என்ன அநியாயம். இதுதான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு மனசு வந்து அப்படி அவள இதுவா நல்லா மாத்திடுச்சு. படிப்பு அவ்வளவு இல்ல, ஒரு 7வது வரைக்கும் படிச்சிருக்கிறான். சரி, நல்லதா இருந்தான். சரி, இந்த பொண்ணு எப்போ நீங்க கண்டிக்கலையா? யாரு? நீங்க கண்டிச்சா கூட கேட்க மாட்டேன்னா, ஏதோ ஃப்ரெண்ட்லியா பழகுறா அப்படின்னு. உஷாரா இருக்க வேண்டாமா? முதல்லயே லவ் பண்ண பொண்ணு பழகுறோம் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவளோட சினிமாக்கு போறது, பீச்சுக்கு போறது, கோவிலுக்கு போறது எல்லாம் போயிட்டு வீட்டுல என்கிட்டே சொல்லுவார், இந்த மாதிரி நான் புனிதாவோட அங்க போயிட்டு போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லிட்டேன், உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நீ அவளோட போயிட்டு வர. ஃபர்ஸ்ட் நான் போகாத, அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் நான் நிறைய தடவை சொன்னேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டாரு. நான் எதாச்சும் போன் பார்த்தாக்க அவளோட நம்பர் இருந்தது. அப்புறம் நான் கேட்டேன், ஆமா நான் அவளோட பழகிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம், எங்க 2 பேருக்குள்ள வேற எதுவும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம் அப்படின்னு சொன்னார். நாள் ஆக நான் என் மேல இருக்கிற அந்த லவ் அஃபெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வந்துருச்சுல, ஆட்டோமேட்டிக்கா இது குறைஞ்சிரும்ல. அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இவர்கிட்ட சொல்ல சொல்ல இவர் என்கிட்ட சொல்லுவார், அவ ஹஸ்பண்ட் ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போக மாட்டான் போல இருக்கு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இவளை சந்தேகப்பட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டல்ல கூட ரொம்ப சீரியஸா இருந்தாலும் இவர் போய் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, அதுல இப்படி தலையா இடிச்சுட்டு இவர் அழறாரு. ஏன்னா அவ ரொம்ப ஹஸ்பண்ட் அடிச்சிட்டு அவ ரொம்ப ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்கா. அதாவது உங்களை கல்யாணம் பண்ணி உங்க வாழ்க்கை நடந்துட்டு இருந்தப்பவே அவருக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிற அன்பு இருந்துட்டே இருக்கு. குறையல. அவளுக்கு அப்புறம் 2 பொண்ணை லவ் பண்ணியும் இவருக்கு அவ மேல இருக்கிற லவ் குறையல. இன்ஃபேக்ட் அவளோட பேர் நெஞ்சில பச்சை குடுத்து இருந்தார், புனிதான்னு சொல்லிட்டு. அதுவும் எனக்கு அப்போ தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 days கழிச்சுதான் எனக்கு கிட்ட சொன்னாரு. ரொம்ப இது பண்ணாரு, உன்கிட்ட ஒண்ணு நான் சொல்றேன், கோச்சிக்க மாட்டேன், என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு. நான் எதுவும் அவர் சொல்ல எனக்கு பயம் வந்தது. எதுவும் நான் பண்ண மாட்டேன் நீ சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அந்த ஷர்ட் அவுத்துட்டு அந்த காமிச்சாரு, நெஞ்சில புனிதான்னு சொல்லிட்டு பச்சை குத்தி இருந்தேன். நான் அப்ப கூட சரி பரவாயில்ல, எனக்கு அது பச்சை எல்லாம் அழிஞ்சு போடுதானே, பரவாயில்ல நான் விட்டுட்டேன், நான் எதுவுமே சொல்லல, பரவாயில்லன்ட்டு. ஒரு 4 நாள் கழிச்சு அந்த அவ பேர் புனிதா, என் பேர் புஷ்பா, அதுல ஒரு 2 எழுத்து தான் அழைக்க வேண்டியிருக்கும், அதுல புஷ்பான்னு எழுதிட்டு வந்துட்டார்.
நான் ரொம்ப ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பேர் அதுல எழுதிட்டு வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கும்போது எப்படிமா நீங்க ஒரு மனசு கஷ்டமா இருக்காதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு பெரிய இதுவே இல்லை. இதுக்கப்புறம் நடந்ததுதான் தாங்கிக்க முடியாத ஒரு இது. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு வந்தாரு. சரி ஓகே, உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, அவளே கூட கல்யாணம் பண்ணிக்கோ வச்சுக்கோ, அவளோட சுத்தறியா சுத்திக்கோ, வந்து என்கிட்ட சொல்லாத. நீ என்கிட்ட சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வீட்டுல ஃபேமிலியோட கோவிலுக்கு போலாம், எனக்கு பீச்சுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். பீச்சுக்கு போலாம் நான் சொன்னா கூட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவா. இதுவே அவ கூப்பிட்டு அடுத்த செகண்ட் கிளம்பி போயிடுவார். டெய்லியும் ஈவினிங் வந்துட்டு அவ டி நகர்ல ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு ஈவினிங் கரெக்டா வீட்டுக்கு 6 மணிக்கு வந்து குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பைக் ஒண்ணு, அதுக்காகவே அந்த பைக் வாங்கினாரோ என்னன்னு தெரியல. அந்த பைக் எடுத்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அவளை கூட்டிட்டு, உங்களுக்கு தெரியும் அவளை கூட்டிட்டு, எனக்கு கொஞ்ச நாளா எனக்கு தெரியாது. டெய்லியும் கிளம்பி போவாரு, வேலை விஷயமா தான் போறாருன்னு நினைச்சிட்டோம். நாள் ஆக ஆகதான் சாதாரண வேலைக்கு போகும்போது அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண மாட்டாரு. இந்த 3 வருஷத்துல நான் பாத்துட்டேன். கரெக்டா அவ அந்த ஈவினிங் கொஞ்ச நாளா ரொம்ப ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. போனும் நைட்ல ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக சாரின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும். கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சார். செகண்ட் பேபி நான் கன்சீவ் ஆனது, இந்த வேண்டாம் குழந்தைய அபார்ஷன் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சிசேரியன் தான் ஃபர்ஸ்ட் குழந்தை. செகண்ட் கன்சீவ் ஆன, அதுவும் உடனே கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிட்டார். வேண்டாம், குழந்தைக்கு 1.5 வயசு தான் ஆறுது, மெயின்டைன் பண்ண முடியாது, பாத்துக்க முடியாது, நீ அபார்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி, நானும் குழந்தை சின்ன வயசா தானே இருக்கு, வேண்டாம்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் அபார்ஷன் பண்ணிட்டேன். 3வது கன்சீவ் ஆன உடனே நீ அபார்ஷன் பண்ணிக்கோ ரொம்ப கம்பல் பண்ணாரு. நான் முடியவே முடியாது, நான் பெத்துப்பேன் அப்படின்னு. நீ இந்த குழந்தைக்காக ஒன்னும் செலவு பண்ண வேண்டாம், நான் சம்பாதிச்சு அந்த குழந்தைய நான் காப்பாத்திக்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீ செய்யன்னு. அதுல இருந்து எங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிரிவு வர ஆரம்பிச்சது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு நாள் காலையில நல்லா குளிச்சுட்டு போனாரு. யூஸ்வலா எப்பயுமே என்கிட்ட தான் வீட்டுல வந்துதான் சாப்பிடுவார், எங்கேயுமே வெளில சாப்பிட மாட்டார். கல்யாணம் ஆனதுல இருந்து வீட்டுல வந்துதான் சாப்பிடுவார். திடீர்னு காலையில குளிச்சுட்டு போனார். மதியம் இன்னும் சாப்பிட வரலையேன்னு போன் பண்ணேன். இதோ பக்கத்துல தான் இருக்கேன், வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். வார்த்தைக்கு வார்த்தை செல்லம் தான் கூப்பிடுவார். இதோ வந்துடுறேன் செல்லம் தான் சொல்லுவார். திடீர்னு நைட்டு இன்னும் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல, பக்கத்துல தான் இருக்கேன், வந்துடுறேன். நைட்டு திடீர்னு 10 மணிக்கு கால் பண்ணி, எனக்கு உன்னை பிடிக்கல, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன், நீ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியா நான் உன்னை கொண்டு போய் உங்க ஊர்ல விட போறேன் அப்படின்னு. எனக்கு அப்போல்லாம் செகண்ட் பேபி 7 மாசம் வயிற்றுல இருக்கு. என்னாச்சு திடீர்னு அப்படின்னு கேட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கல, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. அழுதுகிட்டு நான் இவர் எது செஞ்சாலும் அவங்க அக்காவுக்கு போன் பண்ணி நான் சொல்லிடுவேன். இவர் சொன்ன உடனே நான் போன் பண்ணேன். நான் போன் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு அவங்க அக்கா கால் பண்ணி சொல்லிட்டாங்க போல இருக்கு. எனக்கு புஷ்பாவை பிடிக்கல, நான் அவளை டைவர்ஸ் பண்ண போறேன், நான் அவளை கொண்டு போய் ஊர்ல விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போன் பண்ணோன்னே அவங்க அக்கா என்ன கேட்க, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை, அவன் எனக்கும் இந்த மாதிரிதான் போன் பண்ணி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே பிரச்சனை இல்ல, நீ திடீர் எனக்கே அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ரவியுடைய அக்கா, என்ன உங்க தம்பி இப்படி பண்ணிருக்காரு? தெரியல மேடம், அது அவனுக்குள்ள இருக்க ரகசியம். அவன் வாய் திறந்து சொன்னாதான் தெரியும். என்ன ரகசியம் இதுல என்ன இருக்கு? அவன் மனசுக்குள்ள அம்மா தன்னுடைய மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு, அது முன்னாள் காதலிய, ஏற்கனவே திருமணமான பெண்ணு, இது சரி உங்களை ரொம்ப பிடிக்குமாவே, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இல்ல உங்க செல்ல தம்பிக்கிறனால நீங்களும் சப்போர்ட் பண்றீங்களா? அது தப்பு இல்லையா மேடம்? யாரு பண்ணா என்ன, தப்பு தானே. நாங்களும் எவ்வளவு சொல்லி பாத்துட்டோம், கேக்குற மாதிரி இல்ல. அந்த பெண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க தவிர வேற என்ன ரீசன் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வேற என்ன, எங்களுக்குன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. அது ஒரு பெரிய பலம் அவருக்கு. எங்களுக்குன்னு யாரும் கிடையாது. அப்பா இருக்காரு, அப்பா அந்த இது இல்ல. எங்க வீட்டுக்காரரும் கேட்டாரு, கொஞ்சம் மரியாதை குறையான வார்த்தைங்க வர்றதுனால நானே சொல்லிட்டேன், வேண்டாங்க நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வர வேணாம், நீங்க வந்தீங்கன்னா பகையாகும், அப்புறம் உங்களை சொல்லி உங்க அம்மா அவங்க அந்த மாதிரி போயிடும், வேண்டாம், அப்புறம் என்னோட வாழ்க்கையும் பாதிக்கும். அதனால ஒதுங்கிட்டாரு அவர். சரி உங்களால முடிஞ்சது, நீங்க இவ்வளவு தூரம் போராடணுமோ அவ்வளவு தூரம் போராடி பாக்கலாம், ஆனா ஜெயிக்கணும், அவங்க கண்டிப்பா சேரணும், அதான் நியாயம், அதான் நல்லது. சரி, இப்போ உங்க தம்பி ரவி புஷ்பா கூட இருக்காரா, புனிதா கூட இருக்காரு? புனிதா கூட தான் இருக்காரு. 2 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. அவர் என்னுடைய புருஷன், உங்களுக்கு தம்பி கிடையாது அப்படின்னு என்னையே கேக்குறா. இந்த பொண்ணு பாவம் இல்லையா, அந்த பொண்ணு நல்லவ கிடையாது, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியே சேலஞ்சு விடுறா. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. சொல்வதெல்லாம்